அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற ஒரு புதுவித அனுபவம், புதுவித பயணம். ஆ நானும் இப்ப தான் முதல் டைம் இந்த வழியா போனேன். ஒரு பெரியவர் இந்த வழியை நமக்கு அடையாளம் படுத்தினார். "தம்பி எங்க போறீங்கன்னு?" கேட்டார். அ ஆ "ஐயா, இது மாரி நாங்க கோட்டையை நோக்கி இளவரசர் கோட்டையை நோக்கி பயணம் செய்றோம். நாங்க பைபாஸ்லேருந்து இப்படி போனோனே, தம்பி அப்படி போகாதீங்க. மங்களம்பட்டியிலேருந்து ஒரே ரோடு எடுத்துக்கங்க. நேரா போனீங்கன்னா, அது உங்கள கோட்டையில போயிட்டு ஈஸியா விட்டுரும். சீக்கிரமா விட்டுரும். கிலோமீட்டரும் கம்மியா இருக்கும். இந்த ரோடு இந்த டைம் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அத ஒரு வயதான ஒரு முதியவர் சொன்னார். அதன் காரணமாக இந்த சாலையை எங்களுக்கு வழி தெரியாது. நல்ல அனுபவங்களாக இருந்தது. புதுவித அனுபவங்களை கொடுத்தது. இந்த சாலை பயணம் ஒரு இயற்கை பயணம். ஆ ஆனா இரவு நேர பயணம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வழியா. இரவு நேர பயணத்தை கண்டிப்பாக இந்த சாலை வழியாக தவிர்க்க வேண்டும். நல்ல அனுபவங்களை கொடுத்தது. மத்தபடி ஆனா சூப்பரான வழி. 2 பக்கமும் மரம், செடி, கொடிகள், அது சின்ன சின்ன பாறைகள். கண்ணுக்கு ரம்மியமான காட்சி. ஆ டவுன்ல இது மாரி சாலைகள் இல்ல. இருந்தாலும் இயற்கை சூழல் இருக்காது. இந்த மாரி சாலைகள் இருந்தாலும் இயற்கை சூழல் இருக்காது. வெறுமனேவே கிடக்கும். மொட்டை காடுல தான் பயணம் செய்ற மாரி இருக்கும். இந்த மாரி இயற்கை சூழலான பயணம் இல்ல. அடர்ந்த காட்டினுடைய மத்தியில் நம்முடைய பயணம் அருமையாக இருந்தது. நானும் என்னுடைய நண்பரும் அந்த சாலையின் வழியாக பயணம் செய்தோம். நீங்களும் இனிவரும் காலங்களில் இந்த சாலையில் பயணம் செய்து எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. இந்த சாலையில பயணம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொன்ன மாரி சின்ன சின்ன பாறைகள் அழகா கண்ணுக்கு தெரிகிறது. ஃபுல்லா ஃபாரஸ்ட் இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பாதுகாக்கப்பட்ட ஃபாரஸ்ட்டு அந்த வேன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல. ஒரே ரோடு தாங்க. இதில போனீங்கன்னா ரோடு கோட்டையில தான் போய் ஏறும். வேற எங்கேயும் ஏறாதுங்க. நீங்களும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து கோட்டை இளவரசர் கோட்டைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த சாலை மார்க்கத்தை பயன்படுத்துங்கள். பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுங்க. மீண்டும் இது போன்ற நிறைய காணொளிகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்புறம் ஒரு வண்டி தான். நாங்கள் 2 வீலர்ல வரோம். கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டோம். மீண்டும் இது போன்ற நிறைய சாலை பயணங்களை உங்களுக்கு நான் கொடுப்பதில் ரொம்ப கரெக்டாக பண்ணுவேன். ஆனால் எடிட்டிங்லாம் நம்மளுடைய எடிட்டிங் தான். நம்ம சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சுத்தலாம் வாங்க.